அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 10வது வசனம். சகலவிதமான நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் என்று இந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதத்தை எழுதுகிறார். இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மில் என்ன விரும்புகிறார். நாம் பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசம பாகங்களை கொடுக்கிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், பிசாசுகளை துரத்துகிறோம், நிறைய காரியங்களை நாம் ஆண்டவருக்காக செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறாரா? ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே வாசித்து கேட்ட அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சகலவிதமான நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். சகலவிதமான நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், கனி என்பது புதிய ஏற்பாடின் புத்தகத்திலே ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிற ஒரு வசனம், ஒரு பகுதி. கனி கொடுக்கிற நபரை ஆண்டவர் நேசிக்கிறார். கனி கொடுக்க விருப்பமுள்ள நபர்களை அவர் சுத்தம் செய்கிறார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், கோடாலியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. மனந்திரும்பாத, ஞானஸ்தானம் எடுக்காத, பாவம் செய்து கொண்டிருக்கிற நபர்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல கனி கொடுக்காவிட்டால் ஆண்டவர் வெட்டி அக்கினியிலே போட்டு விடுவார். இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், அந்நாளில் என் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், அற்புதங்களை செய்வார்கள், எனக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள், ஆனாலும் நான் அவங்களை அறியேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், கனி கொடுக்கிறவர்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள். கனி கொடுக்கிறவர்கள் மேல்தான் நான் நோக்கமாக இருக்கிறேன். புதிய ஏற்பாடிலே பல இடங்களிலே இந்த கனிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த உலக பிரகாரமாக நாம் ஒரு கனியை குறித்து பார்க்கும்போது, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கும்போது அவர் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு சொல்லுவார். நம்முடைய ஆகாரம் சம்பந்தப்பட்டது. நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலே கனிகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அதிகமாக கனி வகைகளையும் காய்கறிகளையும் புசியுங்கள் என்று அவங்க சொல்லுவாங்க. காரணம் என்ன? நாம் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, நம்முடைய உடலில் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு, அழகாக இருப்பதற்கு நமக்கு தேவையான வைட்டமின் முழுவதும் இந்த பழத்தில் தான் அதிகமாக அடங்கியிருக்கிறது. அதனால நீங்கள் பாருங்கள், அதிகமாக கனியை புசிக்கிறவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், அழகாக இருப்பார்கள். கனி கொடுக்கிறவர்கள் தான் சத்துள்ள நபர்கள். அப்போ கனி கொடுக்கிற நபராக நாம் மாற வேண்டும். வேத வசனத்தின்படி சகலவிதமான நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டுமா? தேவன் இதில் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். நாம் தேவனை பிரியப்படுத்தும்படியாக பாடல்களை பாடுகிறோம், நல்ல ஆராதனை செய்கிறோம், பலவிதமான காரியங்களை செய்கிறோம். ஆனால் நாம் கனி கொடுத்தால்தான் தேவன் நம்மில் அதிகமாக பிரியமாக இருப்பார். கனி கொடுக்கிற மரத்தை கர்த்தர் உற்று பார்க்கிறார், கவனமாய் பார்க்கிறார். அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் ஒரு தோட்டத்தை உருவாக்கி பண்படுத்தி அந்த தோட்டத்தில் சில செடிகளை கனி கொடுக்கும்படியாக நடுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் அது வளர்ந்து வரும். வளர்ந்து வரும்போது அது பூ பூக்கும்,
அது காய்க்கும், அப்புறம் அது பழுக்கும். நாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அது பூ பூத்து காய்த்து கனி கொடுக்கும். அதை நாம் எடுத்து புசிப்போம். நமக்கு மிகுந்த சந்தோஷம் வரும். ஒருவேளை நாம் நட்ட செடியானது பூ பூக்குது, காய் வரமாட்டேங்குது. ஒருவேளை காய் வருது, ஆனால் அது கனியாக மாற மாட்டேங்குது. சில மரங்கள் பூ பூக்கிறதும் கிடையாது, காய்க்கிறதும் கிடையாது, பழமாக மாறுகிறதும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மரத்தை நாம் விரும்புவது இல்லை. அப்படிப்பட்ட மரம் நம்ம தோட்டத்தில் இருக்குமானால் ஒன்றில் அதை நம்ம சுத்தம் பண்ணி மறுபடியும் கனி கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் அதுக்கு கொடுத்து அதை நாம் கனி கொடுக்க வைப்போம். அப்படி பல முறை முயற்சி பண்ணியும் அது கனி கொடுக்கலை அப்படின்னா அதை நாம் வெட்டிடுவோம். அதுபோல தான் சபை என்கிற அழகான தோட்டத்தில் உங்களையும் என்னையும் கனி கொடுக்கிற நல்ல மரமாக கொண்டு வந்து வச்சிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஒருவனும் தானாக கனி கொடுக்க முடியாது. நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு சில கனிகள் இருக்கிறது, ஒரு சில கனிகள் இல்லை. அந்த கனிகளை கொடுக்க விரும்பினால் ஆண்டவர் சொல்றார், கனி கொடுக்க விரும்புகிற மரத்தை நான் சுத்தம் பண்ணுகிறேன். கனி கொடுக்க விருப்பம் இல்லாத மரத்தை நான் கண்டுகொள்வது கிடையாது. காரணம், ஒருத்தருக்கு கனி கொடுக்கவே விருப்பம் இல்லை அப்படின்னா நாம் அவரை கட்டாயப்படுத்தி கனி கொடுக்க வைக்க முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கணும் அப்படின்னா கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் கனி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானமாக வாழணும் அப்படின்னா கனி கொடுக்க வேண்டும். வேத வசனத்திலே அநேக கனிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமாக உபதேச ரீதியாக 9 வகையான கனிகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது அந்த நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலையும் 23வது வசனத்திலையும் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்றார், ஆவியின் கனியோ அன்பு. 9 வகையான கனிகளில் முதல் கனி அன்பு. அன்புள்ளவன் தேவனை அறிகிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியவே இல்லை. ஒருவேளை நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறோம். உண்மையில் தேவனை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். வேதவசனத்தின்படி அன்பென்பது ஒரு குறிப்பிட்ட நபரிடத்தில் மாத்திரம் செலுத்துகிறதல்ல, பாவிகளிடத்திலையும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். நம்மை எதிர்க்கிற நபரிடத்திலையும் அன்பு செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா நபரிடத்திலையும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஏன்னா இயேசு அப்படிதான் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருந்தபோது தான் இயேசு நம்ம மேலே அன்பு வச்சாராம். நாம் நல்லவங்களாக இருந்ததுனால இயேசு நம்ம மேலே அன்பு வைக்கலை, நாம் பாவிகளாக இருந்தபோது இயேசு நம்ம மேல் அன்பு வைத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். பாருங்க, இயேசு நம்மிடத்துல எப்படி அன்பு கூறுகிறார்? அவர் கிரயம் செலுத்துகிறார். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு பாருங்க, தன் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அவர் இறங்கி வராரு. நம்மை மீட்டு கொள்வதற்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். இந்த அன்புக்கு ஈடாக வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், பாளையத்துக்கு வெளியே இருந்தோம். அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு தான் இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக நாம் மாறி இருக்கிறோம். சபையில் நாம் நடப்பட்டிருக்கிறோம். இந்த சபையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் கனி கொடுக்கிறீங்களா அப்படிங்கிறத அவர் கவனிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது சகலவிதமான கனிகளை நீங்கள் கொடுக்கணும். 9 கனிகளில் முதல் கனி அன்பு. அன்பு முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில்
13 வசனம் இருக்குது. இந்த 13 வசனமும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் அன்புள்ளவர்களாக மாற வேண்டும். 13வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்து இருக்கிறது, இவைகளில் அன்பே பெரிது. அன்பு தான் பெருசாம். உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், நீங்கள் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் வளர்ந்தவங்களாக இருக்கலாம், நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த மூன்றுலேயும் அன்பு தான் மெஜாரிட்டியை அடையுது. அன்பின் மேலே தான் தேவன் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுக்கு எது பிரியம்? தேவனுக்கு பிரியமானது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சமாதானம், சந்தோஷம் எல்லாம் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார். ஒரு மரத்தை பார்த்துட்டு அந்த மரம் நல்லா கனி கொடுக்குது அப்படின்னா அதை ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க இல்லைங்களா? அதுபோல தான் ஆண்டவரும் நம்ம கனி கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சால் ஆண்டவர் ரொம்ப கவனமாக பார்ப்பார், சுத்தம் பண்ணுவார், நமக்கு தேவையானதெல்லாம் செய்வார். அந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள், கனி கொடுக்குற மரத்துக்கு தான் அதிகமாக தண்ணியை ஊற்றுவோம், உரம் போடுவோம், சுத்தம் பண்ணுவோம், அதை ரொம்ப கவனமாக பாதுகாப்போம். அதுபோல தான் ஆண்டவரும் நாம் கனி கொடுக்கும்போது நம்மை கவனமாய் பாதுகாப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். God bless you. அடுத்த செய்தியில் பார்க்கலாம். Praise the Lord.